சூழ்நிலைதான் கெட்டு போவதற்கு காரணம் என்பதை பற்றி பெருதோஸ் அவர்கள் பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் தோழர்களின் மீதும் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உண்டாடுமாக. ஆமீன். பிள்ளைகள் கெட்டு போவதற்கு யார் காரணம்? பெற்றோர்களா, நண்பர்களா, சூழ்நிலைகளா? இந்த தலைப்பில் இங்கே கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் தான் என்று நான் பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நாம 2025ல இருக்கோம். 25ஆம் நூற்றாண்டு. இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷனுக்கும் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைகளை விட இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்பவே மோசமாயிட்டு வராங்க. அவங்கள்ட்ட ஒழுக்கம் இல்ல, பேணுதல் இல்ல, நல்ல பழக்க வழக்கங்கள் இல்ல, நல்ல குணங்கள் இல்ல, நல்ல பேச்சு கூட இல்ல. கிளாஸ்ல ஒரு பையன் மொத பீரியடு தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்த டீச்சர், டேய் கிளாஸ் ஆரம்பிச்ச மொத பீரியடு என்னத்துக்கு கேட்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு பல் தேய்ச்சி குளிச்சு அரைக்க வரக்க டிஃபன் சாப்பிட்டு அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு அத்தா கிட்ட கொட்டு வாங்கிட்டு 10 கிலோ ஸ்கூல் பேக்க சுமக்க முடியாம சுமந்து கஷ்டப்பட்டு படிக்கட்டில் ஏறி கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தா நீங்க பாடம் நடத்துறன்னு பேர்ல உங்களை தாலாட்டு பாடி தூங்க வச்சுட்டு ஏண்டா தூங்குறன்னு கேட்டா என்ன மீஸ்? இதெல்லாம் நியாயமா? யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற மரியாதை கூட இன்னைக்குள்ள பிள்ளைங்கள் இல்லாம போச்சு. என்ன பண்றது? நடுவர் அவர்களே, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்குள்ள பிள்ளைங்கள்ட்ட நிறைய அறிவு இருக்குது, நிறைய ஆற்றல் இருக்குது, நிறைய திறமை இருக்குது, எதையும் சமாளிக்கிற தைரியம் இருக்குது. ஆனா முக்கியமா இருக்க வேண்டிய ஒழுக்கம் தான் சுத்தமா இல்ல. ஒழுக்கம்னா என்ன, அது எந்த கடவுளுக்கும் என்று கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்குள்ள பிள்ளைங்க இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சூழ்நிலைகள் தான். அந்த அளவு இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்குது. இப்படி எங்க பார்த்தாலும் ஆபாசங்களும் அசிங்கங்களும் ஒழுக்க கேடுகளும் நிறைஞ்ச மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பத்திரிகை வந்தா அதுல அசிங்கம், டிவி வந்தா அதுல அசிங்கம், செல்போன் எடுத்தா அதுல அசிங்கம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே அசிங்கமான விஷயம். சரி, நம்ம வீட்டுக்குள்ளதான அசிங்கமான விஷயம் இருக்கு, வெளியே போய் பார்த்தா அதை விட மோசமா இருக்குது. இப்படி எங்க பார்த்தாலும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைஞ்சு கிடக்குது. பிள்ளைங்க கெட்டு குட்டி சவரா ஆக்குற அத்தனை விஷயமும் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. பிள்ளைங்களுக்கு நல்லதா சொல்லி நல்வழிப்படுத்துற விஷயங்கள் 5% தான். மீதி 95% பிள்ளைங்களை கெடுக்கிற விஷயங்களா இருக்குது. அந்த அளவு மோசமான காலம் இந்த காலம். அன்னைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யல்திஅலன் நாசி ஜமானுன் அல்காபிலு அலா தீனிஹி கல்காபிலி அலல் ஜம்ரி. பின்னால ஒரு காலம் வரும், அது ரொம்ப மோசமான ஆபத்தான காலமா இருக்கும். எந்த அளவு மோசமான ஆபத்தான காலமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல மார்க்கத்தின் பழி நடக்கிறது. கையில நெருப்பு கங்க பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கையில நெருப்பு கங்க பிடிச்சிருப்பாங்க, உடனே அது கீழே போக நினைப்பானோ அந்த மாதிரிதான் மார்க்கம் இருக்கும். மார்க்கம் சொல்ற மாதிரி நடக்கிற சிரமமா இருக்கும், அல்லாஹ் சொல்ற மாதிரி நடக்கிற சிரமமா
கஷ்டமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி நடக்க சிரமமா இருக்கும். ஆக மொத்தத்துல ரொம்ப மோசமான உலகமா அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த உலகத்துலதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஈமான பாதுகாக்கிறதும் அந்த ஈமானின் பணி நடக்கிறதும் ரொம்ப போராட்டமா இருக்கும். இந்த மோசமான சூழ்நிலைகளாலதான் நம்ம பிள்ளைங்க எல்லா பேரும் கெட்டு போறாங்க. அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகுது. அதனால என்னதான் பெத்தவங்க நல்லபடியா வளர்த்தாலும் புத்திமதி சொன்னாலும் இந்த மோசமான சூழ்நிலைகள் பிள்ளைகளை கெடுத்துவிடும். எனவே நடுவர் அவர்களே, பிள்ளைங்க அதிகமாக கெட்டு போறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் தான் என்று சொல்லி என் வார்த்தைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.